ஷை பாரத் மாதா பார்வதி, மதுரை மீனாட்சி, லட்சுமி சரஸ்வதி, முக்கால் சத்தியம், உச்ச காளீஸ்வர் கையில் கணக்கு நாங்கள் கொடுக்கணும். அவர் ஏற்கனவே இப்போ ஐயா கடவுள் வெளிநாட்டில் உட்காந்துருக்கார், இங்கே பூரா கணக்கு முடிக்க உட்காந்துருக்கார். இங்கேருந்தே பார்ப்பார் கணக்கு என்ன கணக்கு போடுதாங்க, என்ன கணக்கு விடுதாங்க, கணக்கு போட்ட எரிப்பு கணக்கு கடைசி முடியுதா, முடித்து அந்த கணக்கை முடித்தோன்னே மந்திரத்தால் நான் வீசி க்ளோஸ் பண்ணுதேன் அப்படிம்பார். அங்கேருந்தே சொல்லுவார் கணக்கு போடு கால் சத்தியம். இப்போ கவர்மெண்ட்டு வேலாக்கிறோம், குடும்பம் பூரா நொறுங்கி போகும். கண் மூளை நாக்கு எரிச்சாச்சு. முதல் இவனை அடித்தாத்தான் அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதி. இவனை முடிக்கணும், இவனை முடித்தாத்தான் அங்கே முடியும். ஏன்னா இவனை வச்சு தானே ஆடுதான் அரசியல்வாதி. கவர்மெண்ட்டு நியமித்தவனை வச்சு ஆணும் பெண்ணும் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு, பத்திர பதிவில் உள்ள கணக்கு, விஓ தாசில்தார், இவங்க இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டவனை வச்சு தான் ஆட்டத்தில் இருந்து ஆட்டத்தை ஓடி நக்கி கொண்டே இருக்கான் அரசியல்வாதி. அப்போ இவனுடைய கணக்கில் கவர்மெண்ட் வளர்க்குறோம் குடும்பத்தை கரு வேரோடு அறுத்துருவார். அதான் கண் மூளை நாக்கு எரிச்சாச்சு. 7 நாட்டு சனிக்கிட்டு எரிச்சாச்சுன்னா அவன் ஆட்டி எடுப்பான், ஆட்டி விட்டுருவான், கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவான். இப்போ உள்ள படிப்பு எப்படி வருது, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வெடி ஆணும் பெண்ணும் படிப்பு, கல்வி படிப்பில் அழிக்க உட்காந்துருக்கு. நாக்கை கடிச்சிக்கிட்டு நாக்கை வானரப்பட வரல கட் பண்ணிடுவான். இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. பயம் இல்லாமல் இருக்கா. அதான் வெளியில் நடக்கிற இராணுவ வீரருக்கு உள்ள அரசியல்வாதி பயம் இல்லாமல் உட்காந்துருக்கான். வெளியில் இராணுவ வீரர் முப்படை தரப்பட எல்லா படையும் அவங்களுக்கு பயப்படாமல் உள்ளே கிடக்கான். எல்லா அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் பயப்படாமல் கிடக்கான். இவர் அந்த பவரை விட்டு இப்போ மானிட பேரை கண்ணை க்ளோஸ் பண்ணணும், மூளையை க்ளோஸ் பண்ணணும், நாக்கை க்ளோஸ் பண்ணணும். படைத்தேன் என் மந்திரத்தால் நான் இந்த மானிட பிறவியை ஆணும் பெண்ணும் க்ளோஸ் பண்ணுங்கிற கணக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுவான். கவர்மெண்ட் வேலைக்கிறவனை ஒட்டு மொத்தமாக ஆட்டுவான். ஆட்டுன்னு இப்போ ஆடு பார்ப்போம். 2 வீலர் 4 வீலரில் கவர்மெண்ட் நியமிச்சது நீ வச்சு ஆட்டு எப்படி ஆட்டுதுன்னு பார்ப்போம். கணக்கு போட்டார். புரியுதா? கவர்மெண்ட் வச்சு ஏமாற்றி நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். கவர்மெண்ட் யாரா? இந்த உச்சியில் உட்காந்துருக்காரு. யார் கவர்மெண்ட்டு? சொத்துக்கு பூமிக்கு அதிபதி, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட நிலப்பரப்பு எல்லா அதிபதி இந்த உட்காந்துருக்காரு. இன்னும் அடங்காமல் ஆடுதான் பாடுதான். ஏண்டா விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, விவசாயம் பண்ணி போய்க்கோ, அதில் விற்பனை, அதில் காயின்ஸ் தான் பண்ணணும். அது காயின்ஸை விடாமல் அடித்த பேப்பரை விட்டுட்டான். இப்போ ஜமீன் கணக்கில் இருந்ததை டெல்லியில் காங்கிரஸ் காரி விட்டுட்டான். பூரா பட்டா போடு, பவரை போடு, புடி, ஜமீன் கணக்கெல்லாம் புடி, இத்தனை ஏக்கர்லாம் புடி போட்டு அப்படி இப்படி போட்டு அந்த கண்டாரோலிமா சிரிக்குமா செஞ்ச கூத்து டெல்லியில். இந்த கண்டாரோலி பிரதமர் முட்டாப்பே உட்காந்துருக்கான இந்த முட்டா குதிமை அம்புட்டு பேப்பரை விட்டு பாழாக்குதான். கோடி பேப்பரை விட்டு பூரா பாழாக்கி பூரா கெட்டடமாக கெட்டி 60 வயசு 70 வயசு தான் இருப்பான். அந்த கெட்டடம் அப்படியே கிடக்கும். அந்த இடம் பாழாக போய் கிடக்கும். இது யார் பார்க்க, இது யார் கேட்க? நீதிமன்றத்தில் கேட்கணும். இடம் கெட்டடமாக போட்டு போகிறடா, நீ மில்லு தொழிற்சாலை போட்டு போகிற, இதில் பூரா அமைக்கி வச்சுருக்க, இது அடுத்தாப்புல என்னடா அதுக்கு ஆகுமா ஆகாதாடான்னு கேள்வி கேட்கணும் கோச்சார். அதுக்கு தான் இந்த மூளை எட்டுறதுக்கு பழைய மூளையை எரிச்சாச்சு. இப்போ புது கணக்கில் நீதிமன்றத்தில் அந்த மூளையை எட்ட உடையில் கையை தூக்க விடுவார். நீதிபதியை பூரா ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கோட்டார் ஆணும் கையை தூக்கு. நீதிமான் எங்கே உட்காந்துருக்காரு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்ஸ் எங்கே இருக்குது, இராணுவ தளபதியார் எங்கே உட்காந்துருக்காருங்கிற கணக்கு இப்போ தேட விடுவார். இப்போ வரும். இப்போ எரிச்சாச்சுல, இப்போ பார் என்ன நடக்குன்னு பார். கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கோ. கண் நாக்கு மூளை எரிச்சாச்சு. அடுத்த பாக்ஸ் என்ன எரிக்க போகிறாரோ. எரிச்சாச்சுன்னா உட்கார முடியாது, வேலை ஓடாது, எல்லாமே இறுக்கி பிடிச்சி எரித்து 7 நாட்டு சனியை பாக்ஸில் விடுதார். மனித பிறவி பாக்ஸில் 7 நாட்டு சனி உட்கார்ந்துட்டான். புரியுதா? இந்த கணக்கு போட்டு முடிச்சாத்த பூமி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு கணக்கு விட்டார் உச்ச காளீஸ்வரம்.